உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வாங்க வாமா. உள்ள போங்க. உட்காருங்க வாத்தி மேடம். என்னடா இது? தம்பி, இந்த ஒற்றை குச்சி கொஞ்சம் எழுப்பி விடுப்பா. டேய் டேய். டேய் 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 டேய். என்னடா இப்படி விழுந்துட்ட? எந்திரா, கை குடுறா. போடா. ஓமல் நம்பிக்கை இல்ல, நானே ஏச்சிக்கிறேன். போடா. ஓகே. ஐயோ. கிண்ணத்தை கைட்டானுங்களே. வீடு சின்னதா இருக்கேன்னு பாக்குறியாமா? பூ கட்டி அதுல வர்ற காசை வச்சு வட்டி கட்டவே சரியா இருக்குமா? எங்க வீடு கட்டுறது? சரி, நீ உட்காருமா. டேய், நீயே உட்கார்றா. உட்காரேன். ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேளுக்கா. என்னம்மா சாப்பிடுறீங்க? சோறு இருந்தா போடுங்க. கொலப்பசி. சும்மா இருடா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஏமா, என்னம்மா நீ நம்ம வீட்டுக்கு முத வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடலன்னா எப்படி? மா, அவங்க அப்படித்தாம்மா சொல்லுவாங்க. நீ தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரணும். போ போய் எடுத்துட்டு வா. கொஞ்சம் இருமா, வந்துடுறேன். ரகு, வாத்தி மேடம், நீ என்ன விட ரொம்ப ஏழையா இருக்கடா. பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாத்தி, இவனை நம்பாத. இதுல ஏதோ திருட்டு பிளே நடந்துட்டு இருக்கு. நீ சும்மா இருடா. குட்டிபாலு, ஏன் நின்னு இருக்க? உட்காரு. ஐயோ, அம்மா முன்னாடி எல்லாம் உட்கார்ந்தா நல்லா இருக்காது. இதோ காஃபி குடுமா. எடுத்துக்கப்பா. எடுத்துக்கம்மா. அங்க வச்சு. சரி, உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க? அது சொல்லவே இல்ல. என்ன சொல்லவே இல்ல? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு சொல்லவே இல்ல. அத கேக்குறாங்க. இவங்களுக்கு நான் ஒருத்தன், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா. ஆனா வெளியில எனக்கு இன்னொரு பையன் இருந்தான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வைப்பேன்னு சொன்னீங்க. அது எனக்கு அப்புறம் ஒரு பையன் இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாங்க. இல்லம்மா? ஆமாமா. எங்க உங்க மூத்த பையன்? அவங்க வைஃப் எல்லாம் எங்க போயிருக்காங்க? இவன் இத பத்தி எதுவுமே சொல்லலையே. இன்னும் என்னென்ன சொல்லி வச்சிருக்கான்னு எனக்கு என்ன தெரியும்? இப்ப நாங்க என்ன கேட்டோம் இப்படி யோசிக்கிறீங்க? ரகுவோட அண்ணன் எங்க இருக்காரு? அந்த குட்டி முட்டை பண்ணா முகில் எங்க இருக்கான்? அது வந்து என் அண்ணன் வேலைக்கு போயிருக்காரு, அண்ணி கடைக்கு போயிருக்காங்க, முகில ஸ்கூலுக்கு போயிருக்கான். அப்படியா? அப்படின்னா அப்படிதான். சம்திங் ராங்காவே இருக்கு வாத்தி. ஏதோ சும்மா இரு. நீ நம்ப மாட்டிய. சொன்னா கேட்க மாட்டேன். உங்க மருமக பக்கத்துல தானே போயிருக்காங்க. என்ன நீங்க ஆமான்றீங்க, ரகு இல்லன்னு சொல்றான். அது வந்து அண்ணி கடைக்கு போயிருக்காங்களா அப்படின்றதுக்கு ஆமா, பக்கத்துல போயிருக்காங்களா அப்படின்றதுக்கு இல்ல. கொலப்புரியே குருவி. நீ ஒண்ணு. உங்க அண்ணி வந்தாங்கன்னா பாத்துட்டு போயிடுறேன். அவங்க வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? அதுக்கு என்ன ஆள் செட் பண்ணலையே. இல்ல, அண்ணி தூரமா கடைக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வர்றேன்னு ஊருக்கு போயிட்டாங்க. நல்லா சமாளிக்கிறான். அப்படியா? வாத்தி, ரெண்டும் ஏதோ போய் சொல்லி சமாளிக்கிற மாதிரியே இருக்கு. இது ரகுவோட அம்மா கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னங்க ரகசிய பேச்சு? ஒண்ணு இல்ல ரகு. நீ நம்ப மாட்ட. டேய், உங்க அம்மாவுடைய பேர் என்னடா? அம்மாவை பேரு வச்சு கூப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கவே இல்லை. டேய் டேய் டேய், என்ன ஒரு புத்திசாலித்தனமான பதில். கொய்யால சொல்டா.
சொல்லு சொல்லு. என் பேரு சரோஜா. சரோஜா நல்லா இருக்குல்ல? சரி, அண்ணா ஃபேமிலி தான் வெளியே போயிருக்காங்க. அக்கா ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க. அக்காவா? என்ன உங்க அம்மா அக்காவான்னு ஷாக் ஆகுறாங்க? இது வேறயா? அதை நீயே சொல்லிருப்பா. அது வந்து டேய் சோன் பப்படி தலையா, அக்கா பக்கத்து தெருவுல தான் இருக்கிறாங்க. முகில டியூஷனுக்கு கூப்பிட்டுட்டு வரும்போது சும்மாவையும் கூப்பிட்டுட்டு வந்துருவேன். வந்து இடத்துல பேசாம அமைதியா இரு. இல்ல வாத்தி, அது வந்து வாய மூடுன்னு சொல்றேன்ல. அப்பா நம்மள கேள்வி கேட்க கூடாது. சரி, உங்க வீட்டுக்காரரு எப்படி இறந்தாரு? இறந்துட்டாரா? சாக்கக்குறை அது என்ன இறந்துட்டாருன்னு புதுசா கேக்குறீங்க? அது அது ஒண்ணு இல்ல வாத்தி மேடம், எங்க அப்பா இறந்துட்டாருன்னு நாங்க நினைக்கல. அவர் இன்னும் எங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் அவர் போட்டோக்கு பொட்டு வச்சு மாலை கூட போடல. டேய் மனசாட்சி இல்லாமே நடிக்கிறேடா. ஐயோ ரகு ரகு ரகு, அழாத ரகு, அழாத ரகு. கைய வேற போடுறான். உனக்கு அப்பானா பிடிக்குமா? ஆமாங்க, எனக்கு அப்பா தான் எல்லாமே. அவர் அநியாயமா சைக்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. என்னது? சைக்கிள்ல போய் ஒருத்தர் செத்துருக்காரா? அவர் சைக்கிள்ல போனாரு, எதிர்ல லாரி வந்துச்சு, ஒரே டமால். ஐயோ, எங்க நைனா போயிட்டாரு. சரி, உங்க அப்பா பேரு? கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. மனோகர். சரோஜா, வெளியே வாடி. நான் தாண்டி உன் புருஷன் வந்துக்கிறேன், மனோகர். வெளியே வாடி. நான் கத்துறது உன் காலையில விழல. வெளியே வாடி. என் புருஷன் வந்துட்டான்பா. அவன் சாகலையா? நம்ம விட்டு இருக்க கதையில தான்பா அவன் கூட்ட கேசு. ஆனா அவன் நெசத்துல இருக்கான்பா. ஐயோ, தண்ணிய வேற போட்டு வந்திருக்கான்பா. ஐயோ, மாட்ட போறோம். ஏ சரோஜா, நான் பாட்டு கூவி நகரம், அங்க என்ன பண்ற? வாடி வெளிய. மகாராணி மாதிரி உள்ள உட்கார்ந்து இருக்கிற, வெள்ள வாடி. உங்க புருஷன் இறந்துட்டாருன்னு நீங்க வெளியில சத்தம் கேக்குது. அது அவருடைய ஆவி. ஆவியாண்டா? அட பாவி. ஆமா, அப்பாவை பத்தி எப்ப பேச்செடுத்தாலும் அவருடைய இந்த ஆடியோ எங்களுக்கு கேட்கும். ரெஸ்ட் இன் பீஸ் மை டியர் டாட், ரெஸ்ட் இன் பீஸ். இது நம்புற மாதிரியே இல்லையே. டேய் நப்புடா, கஷ்டப்பட்டு சொல்றேன்ல. ஏய் சரோஜா, என்னடி இது? என் வீட்டு வாசல்ல ஆட்டோ நிக்குது. யமா வந்துக்கிறான் உள்ள. வாத்தி, அவங்க அப்பா பேசினா அவங்களுக்கு மட்டும் தானே கேட்கணும், நம்மளுக்கு கேக்குதே. ஆமால. ஐயோ, இப்ப கத்துறது ரகு அப்பா கிடையாது, அது அழகப்பன், ஏரியா ரவுடி. அவன் சவுண்டு தான் இந்த ஏரியா முழுக்க கேட்கும். ஏன் கையில மைக் செட் வச்சு கத்துவாரா? இல்ல, அருவா வச்சுட்டு கத்துவாரு. சும்மா சும்மா கேள்வி கேக்குறவங்கள வாயிலேயே வெட்டுவாரு. வேணும்னா நீ போய் வெளியே போய் கேட்டு வாங்க. ஏய் என்னடி, நான் வெளியே நின்னு கத்தி நிக்கிறேன், நீ என்ன மகாராணி மாதிரி உள்ளே உட்கார்ந்து இருப்பியா? ஏய் சரோஜா, வெளியே வாடி. வரமாட்டியா? சரி, நானே வரேன். என்ன வாத்தி, வெளியே சத்தம் கேக்குது, இவங்க என்னென்னமோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்களே.
என்ன ரகு, உன் அம்மாவை எவனோ ஒருத்தன் பேர் சொல்லி வாடி போடின்னு பேசினுக்கிறான், நீ கேட்டுக்கின்னு சும்மா இருக்க? அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கம்மா. அவனுக்கு இவ்வளவு பில்டப்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அம்மா, அவரு உங்களை ஏதாவது பண்ணிட்டா நானும் வரேன். உங்களுக்கு என் அம்மா பத்தி தெரியாது வாத்தி மேடம். அவங்களும் உங்களை மாதிரிதான். அநியாயத்தை பார்த்தா அந்நியனா மாறிடுவாங்க. ஆமா, நீங்களே போய் என்ன ஏதுன்னு கேட்டு உங்க புருஷனை கட்டிப்படுத்தி. என்னது புருஷன் நான் சொன்னேன், அது ரவுடிய சொன்னேன் நானு. அம்மா நீ போமா. இந்த வந்துடுறேம்மா. ஐயோ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. போமா. சரோஜா வெளியே வாடி. நாடி வாடி வா. நான் அப்படி மொல்ல வர எவ்வளவு நேரமா நான் கத்தினுக்கிறேன் பார்த்தல்ல. அவன் நம்ம வீட்டு வாசல் ஆட்டோ நிறுத்தி இருக்குது. சொந்தக்காரங்க வந்திருக்காங்கயா. யார் சொந்தக்காரங்க? தெரிஞ்சவங்களோட சொந்தக்காரங்க. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க. அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? யோ கொஞ்ச நேரம் அமைதியா இரியா. நான் இன்னத்துக்கடி அமைதியா இருக்கணும்? வேற இது என் வீடு, இது என் வீட்டு வாசல். நான் இன்னத்துக்கடி அமைதியா இருக்கணும்? பாரு மரியாதை அவங்களை வெளியே வந்து ஆட்டோ எடுக்க சொல்லு. இல்ல நான் மட்டும் உள்ள வந்தேன்னு வச்சுக்க, அப்படியே கைத்த புடிச்சு வெளியே தள்ளிடுவேன் சொல்லிட்டேன். வெளிய ஓவர சத்தம் கேக்குது, என்னன்னு பாப்போம். வா குருவி. ஏய், உள்ள இருந்து ஜன்னல் வழியா எட்டி பாப்போம். போடா. இப்போ என்ன பண்றது? ஐயோ நெஞ்சு வலிக்குது அம்மா. ஐயோ முடியல. ஐயோ வலி தாங்க முடியல. என்னாச்சு? ஏதோ பிளான் பண்ணி. அப்பா என்னாச்சு ரகு? அடிக்குறா வாத்தி. போய் தண்ணி கொண்டு வாடா. என்னாச்சு? திடீர்னு நெஞ்சு புடிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஊத்தி விட்டுரு. எதுக்கு இவன் இவ்வளவு ஃப்ராட் தனம் பண்றான்? ஏய் நாடி நெத்தில பொட்ட காணோம், துர்நூறு வச்சுக்கிற. புஞ்சிச்சு. நான் பூச்சங்காரன் குச்சினாகிறான், டப்புன்னு போயிடுவான்னு நினைச்சியா? இத பாரு, அதுதான் நடக்காது. எப்ப ஒருத்தன் நல்லா குடிக்கிறானோ அவன் தான் ஜம்முன்னு இருப்பான், தெரிஞ்சுக்கோ. உன்னை அமிச்சிட்டு தாண்டி நான் போவேன். நான் அடிக்க வரா. இப்ப அவங்கள வெளியே வர சொல்றியா? நான் உள்ள வந்து அவங்கள கிழின்னு கிழிச்சிருவேன். கிழிச்ச நீ எங்கடி எடுத்துன்னு போற? தனியா ஸ்பெஷலா ஏதாவது பண்ணி வச்சுக்கிறியா? உனக்கு சோறு போடுறேன். மீன் குழம்பு ஏதாவது பண்ணி வச்சுக்கிறியா? மீன் குழம்பு இருக்குடா, நல்லா இருக்கு. அதுக்காண்டி சட்டையை குச்சி எடுத்துன்னு போறா? என்னடி குச்சங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு? குச்சங்கற நினைப்பு இருக்கா உனக்கு? வேணாண்டே. வாயா வேணாம். இந்த மாதிரி சொன்னா கேளு. இது வேணாம். எங்கடி யாரு உள்ள தள்ளுறா? நிம்மதியா போச்சு. குடிச்சிட்டு வந்து உசுர வாங்குது. நீ பாத்ரூம் கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். மச்ச கண்ணி கொஞ்சம் கேட்டு பாரு என்ன பத்தி. குண்டு கட்டா தட்டி தூக்க போற கண்ண பொத்தி. இஞ்சி இஞ்சா உன்னை பார்த்து நானும் ஏங்கி போனேனே. போலாமா? யாருக்கிட்ட? இந்த சரோஜாட்டேவா? அடிச்சு விரட்டிட்டே அவனை. தொலைச்சிருவேன் தொலைச்சி. அம்மா அம்மா, இது உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். செம்மையா இருக்குமா? முக்கியமான விஷயம் கேளு 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 கேளு. என் பையன் ஒவ்வொரு பணக்கார வீட்லயும் கார் கழுவிட்டு இருந்தாமா. நீதான் அவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து ஓட்ட வச்சிருக்க. இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுற என் பையன் கூடிய சீக்கிரமே
சூரிய வம்ச சரத்குமார் மாதிரி பெரிய பணக்காரன் ஆகி ஃப்ளைட் ஓட்டணும். அதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பேர குழந்தைங்களை கொஞ்சிக்கிட்டு ஏதாவது காசி ராமேஸ்வரம்னு போயிருவேம்மா. உங்க பையனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரம் பெரிய ஆளா வருவான். நான் வரேம்மா. சரிம்மா. போலாம். வா போடா. யார் அது கதவு தட்டினே இருக்கு? அது அந்த ரவுடி தாம்மா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து விட்டுருவேன். நீங்க கிளம்புங்க. ரவுடி எதுக்கு உள்ள பாத்ரூம்ல வச்சு பூட்டி இருக்கீங்க? ஒண்ணு புரியலையே. வாடா போலாம். போடா. வர ரகு. பை பை வணக்கம். வாமா. இது ஏன் என்கிட்ட மறைக்கிறே? போய் தொலைடா. போடா. போடா திரும்பி திரும்பி பார்க்காம. பை 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 பை. ஐயோ 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 ஐயோ. அம்மா அம்மா. ஐயோ நெஞ்சு வலிக்குது. எனக்கு நெஞ்சு வலிக்குது. அம்மா. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஐயோ எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அம்மா என்னாச்சுமா? கையறா. உன்னால எனக்கு நெஞ்சு வலியா வந்துருச்சுடா. என்ன அக்கா டென்ஷன் ஆயிடுச்சு? இனிமேல் நடிக்க சொன்ன அவ்வளவுதான் நீ. அந்த பொண்ணு கூட பரவாயில்ல. அவ கூட ஒருத்தன் வந்தானே. வாயா இல்ல தேங்காய் துருவியா? துருவி துருவி கேள்வி கேட்டிருக்கா. அவன் குருவி. அவனுக்கு குருவிக்கு பதிலா துருவின்னு பேர் வச்சிருக்கலாம். ஆமா. சாவடிச்சாடா என்ன. ஐயோ இனிமே நீ நடிக்க சொல்லாதப்பா. உனக்கு கோடி புண்ணியமா ஆமா போயிடும். ஆமா ஆமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நல்லா இருக்கே இது. இதுல என்ன இருக்கு? ஸ்வீட் பாக்ஸ் வேறயா? டேய் என்னடா? இந்த ஸ்வீட் பாக்ஸ வேணா நீங்க வச்சுக்கங்க. இந்த புடவை மட்டும் எனக்கு கொடுத்துருங்களேன். ஏன்னா என் அம்மாவுக்கு என் ஆள் கொடுத்தது. ஓ இதுக்கு மட்டும் நான் உன் அம்மா இல்லையா? இல்ல எனக்கு பொண்டாட்டியா வர போறவ முதல் தடவை புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. அதை என் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு வேணா பேமெண்ட் சேர்த்து கொடுத்துறேன். அதுல ஒரு புடவை எடுத்துக்கங்க. ஐயோ சரிடா. நீ முதல்ல கிளம்பு. என் புருஷன் பாத்ரூம்ல மூச்சு முடி செத்து போயிட போறான். சரி 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 பத்திரமா. ஐயோ இது கொஞ்சம் புது டிசைனா இருக்குல்ல. மடிச்சு உள்ள வச்சிருமா. இப்படி மடிக்கணும். கிரி இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கும். அதனாலதான் இதே மாதிரி அம்சா கொண்டு எடுத்து வச்சியா? இந்த முகூர்த்த புடவை எப்படி இருக்கு மீனா? நல்லா இருக்கத்தே. இத ஜனனி கட்டிட்டு வந்தா சூப்பரா இருக்கும். பாத்தி கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? மீனா மீனா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை. ஜனனி இந்த புடவைய கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படியா? இதே மாதிரி நீயும் ஒண்ணு எடுத்துக்கோன்னு சொன்ன. நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. எனக்கு எதுக்கு அத்தை? கல்யாண பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும். ஏன் மீனா, நீயும் எடுத்திருக்கலாமே. நீ எப்பவுமே எனக்கு கல்யாணம் பொண்ணு தானே. ஏங்க சும்மா இருங்க. என்கிட்ட இருக்கிற புடவைகளையே நான் இன்னும் சரியா கட்டி முடிக்கல. எனக்கு எதுக்கு இப்போ? ஏய் அம்மா தாயே போதும். விட்டா புடவை கடை மாடல் ரேஞ்சுக்கு நினைச்சுக்குவேன். எல்லா புடவையும் கசங்கிடும். நீ செலக்ட் பண்ண புடவையை மட்டும் நகை கல்யாணத்துக்கு கட்டிட்டு வா போதும். சரி.
அம்மா அண்ணி அபிய மறந்துட்டாங்கன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அபிக்கு அண்ணி மறக்காம ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்களே, இத கவனிச்சிங்களா? என்னடி உளர்ற? நான் வளரலம்மா, உண்மையை தான் சொல்றேன். நீங்க வேணா ஒரு பேச்சுக்கு அண்ணிக்கிட்ட கேட்டு பாருங்க. மீனா, அத்தை அபி எங்க இருக்கா அப்போ? உன்னதான் மீனா கேக்குறேன். சரவணன் பொண்ணு அபி இப்ப எங்க இருக்கா? எனக்கு தெரியல, நிச்சயமா சரவணன் கூட தான் இருப்பா. அப்புறம் எதுக்கு நீ அபிக்கு ட்ரெஸ் எடுத்த? அது சொல்லு மீனா, அபிக்கு நீ ட்ரெஸ் எடுத்தியா? நீ பேசாம அமைதியா இருக்கிறதுலயே தெரியுது. இந்த பாரு மீனா, அபி இந்த வீட்டை விட்டு எப்போ போயிட்டா. இனிமே அவளுக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனி அபியை பத்தி இந்த வீட்டுல நீ பேசவே கூடாது. ஏன், அவ நினைப்பு கூட உனக்கு இருக்க கூடாது. நாமெல்லாம் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அத்தை வேணாம் மீனா, நீ என் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பேன்னு நம்புறேன். அபியால எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை தான். அவ இல்லாம, அவளை பத்தி பேசாம நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். மறுபடியும் அவ பேச்சு எடுத்த உடனே என்னால கேட்க கூட முடியல. அவ இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம எல்லாரோட நிம்மதியும் போயிடும். இத பாரு, என்ன மறுபடியும் சொல்ல வைக்காத. அபிக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்ல. அபிய மறந்துட்டு நீ மீனாவா இரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நடக்க போற ரகு கல்யாணத்துக்கு கூட அபி வரக்கூடாது. வர வச்சிடாத. அத்தை